நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம பெற்றுக்கொண்ட துதியினுடைய மற்றவர்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு நாம என்ன செய்யலாங்கிறத குறித்து இன்றைக்கு பார்க்க போறோம். அதற்குரிய வேத பகுதி 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் வசனம் 39. 1 Kings chapter 18 verse 39. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். எலியா தீர்க்கதரிசி மூலமா அக்கினி இறக்கப்பட்ட போது அங்கிருந்த ஜனங்கள் எடுத்த துதியாக இந்த வார்த்தைகள் காணப்படுது. இந்த பகுதியுடைய பின்னணிய நாம ஏற்கனவே நிறைய முறை பார்த்திருக்கிறோம். அப்படி ஆகாப் ராஜாவின் ஆட்சிக்கு கீழே இருந்த ஜனங்கள் கர்த்தரை சேவியாம அவர் உண்டு பண்ணின விக்கிரகங்களுக்கும் கர்த்தருக்கும் மத்தியில தத்தளிச்சிட்டு இருந்தாங்க. அந்தபடியா இருந்த ஜனங்களிடத்துல எலியா தீர்க்கதரிசி என்ன கேட்கிறாரு? இதே 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 21வது வசனத்துல பார்த்தோம்னா, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. இப்படியா அந்த ஜனங்களிடத்துல நீங்க யாரை பின்பற்றுவீங்க? குந்தி குந்தி நடக்காம கர்த்தர் தெய்வம்னா அவரை பின்பற்றுங்க, இல்ல பாகால் தெய்வம்னா அவனை பின்பற்றுங்கன்னு சொல்றாரு. இப்படியான பக்தி வைராகியத்தோடு அவர் சொன்னது மாத்திரம் இல்லாம அக்கினியால பதிலளிக்கிற தேவனே தேவனும் அவங்க இடத்துல சொல்றாரு. அதை அந்த ஜனங்கள் ஏற்றுக்கொண்டு இது சரியா இருக்குன்னு சொல்றாங்க. அப்படியாக தேவ மனிதனான எலியா தேவனை நோக்கி கருத்தாய் விண்ணப்பம் பண்ணி தன்னுடைய ஜெபத்தை கேட்டருளும்னு சொல்லி மன்றாடுறாரு. அப்படியான தருணத்துல தான் அங்கிருந்த ஜனங்கள் இப்படியான துதியை ஏறெடுத்திருக்கிறாங்க. கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம்னு சொல்லி ஆர்ப்பரிச்சிருக்காங்க. அப்படி கர்த்தரின் மகிமைய ஒரு தேவ மனிதன் விளங்க பண்ணும் போது அநேகருடைய வாயிலிருந்து துதி உண்டாகிற விதமாக இருக்கு. இப்படியாக தேவனுக்காக பக்தி வைராகிய கொண்ட ஜனமாக அவருடைய துதியை சொல்லும் போது அநேகர் வாயிலிருந்து துதியை ஏறெடுக்க வைக்க முடியும். அந்தப்படியான பக்தி வைராகியம் கொண்ட தீர்க்கதரிசியாகவே எலியா காணப்பட்டிருக்காரு. எலியாக்குன்னு தனியா ஒரு புஸ்தகம் இல்ல. அவரை பற்றின குறிப்ப 1 ராஜாக்கள் புஸ்தகத்துல ஒரு சில அதிகாரங்கள்ல தான் நாம பார்க்க முடியும். ஆனாலும் அவர் தேவன் பேர்ல கொண்டிருந்த பயபக்தி நிமித்தம் அவர் தேவனால மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டவரா இருக்கிறாரு. அப்படிப்பட்ட எலியாவின் ஆவிய உடையவராகவே யோவான் சாணம் இருப்பார்னு சொல்லி கர்த்தருடைய தூதன் சகரியாவுக்கு வெளிப்படுத்துறத லூக்கா 1 அதிகாரம் 17வது வசனத்துல நாம பார்க்கிறோம் இல்லையா? பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றான். இப்படி தூதனால சொல்லப்பட்ட வார்த்தை எலியாவின் ஆவிய குறித்த பலத்தை நமக்கு வெளிப்படுத்துது இல்லையா? இப்படியாக எலியா தீர்க்கதரிசி அனுப்பப்படுவாருங்கிறத மல்கியா 4வது அதிகாரம் 4வது வசனம் நமக்கு சொல்லுது இல்லையா? இப்படி ஸ்திரீகளிடத்துல பிறந்தவர்கள்ல யோவான் சாணனே பெரிய தீர்க்கதரிசின்னு சொல்லப்பட்டாலும் அவர் எலியாவின் ஆவிய உடையவராக இருக்கிறாரு. அந்தபடியாக எலியா தீர்க்கதரிசி தேவனுக்கு உகந்த பயபக்தியோட அவருக்கு பிரியமாக நடந்திருக்கிறாரு. அவர் துதித்தவராகவும் அவர் மூலமாக அநேகர் துதிக்க தூண்டப்பட்டவர்களாகவும் இருக்கிறாங்க. இப்படியாக எலியா தீர்க்கதரிசின் ஆவிய உடையவர்களாகவே நாம ஒவ்வொருவரும் காணப்படணும். இந்த கடைசி நாள்ல கிறிஸ்தவர்கள்னு பேர் கொண்டும் அநேகர் தேவனை பின்பற்றாம இந்த உலகத்தின் காரியங்களை பின்பற்றி போயிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறவங்கள தேவனிடத்துல மறுபடியும் திருப்பதற்கு நாம எலியா தீர்க்கதரிசியை போல செயல்படணும். அவர்களுடைய வாயிலிருந்து துதி உண்டாக பண்ணணும். கர்த்தரே தெய்வம் என்ற ஆர்ப்பரிப்பின் சத்தமும் எழுப்புதலின் தோணியும் எல்லா இடத்திலும் கேட்கப்படணும். இப்படியானவர்களாக இருக்கவே நாம ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சங்கீதம் 96வது அதிகாரம் 3வது வசனத்துல ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள் அவருடைய அதிசயங்களும் விவரித்து சொல்லுங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படியாக தேவனை பற்றின மகிமைய விவரித்து சொல்லும் ஜனமாகவே நாம ஒவ்வொருவரும் காணப்படணும். நான் சாவாமல் பிழைத்திருந்த கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன்னு சொல்லி இன்னொரு சங்கீத பகுதியிலும் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? இப்படியாக தேவனுடைய செய்கைகளை விவரிக்கிறவர்களாக நாம காணப்படுகிறோமா? இதையெல்லாம் நிதானிச்சு பார்க்கணும். இந்தபடியாக நம்மை சுற்றிலும் இருக்கிறவங்களை ஆயத்தப்படுத்தும் போது அவர்களுடைய வாயிலிருந்தும் கர்த்தரை உயர்த்துகிற துதிபலிகள் உண்டாகும். இப்படியான துதிகளை ஏறெடுக்கும் போது தேவன் எவ்வளவாக மகிமைப்படுவாரு. அது அவங்களுடைய வாழ்க்கையும் பரிசுத்தத்திற்கு ஏதுவாக நடத்துவதற்கும் உதவியா இருக்கும்.
இந்தப்படியான நற்கிரியைகளை செய்யும்படியாகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். மத்தேயு 5:16 சொல்லுது, இவ்விதமாக மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. நாம எப்படி நடந்து கொள்கிறோமோ அதனால தேவனை பற்றின துதி மற்றவரிடத்துல உண்டாகும்படி ஆகுது. அதனாலதான் துதி வாயினால மாத்திரம் இல்ல, நம்முடைய வாழ்க்கையின் மூலமாகவும் பிரதிபலிக்கப்படுதுன்னு இதற்கு முன்பாக பார்த்த வேத பகுதிகளையும் நாம பார்த்தோம். இவ்விதமான நற்கிரிகளை நாம செய்து பரலோகத்தில் இருக்கிற தேவனை மகிமைப்படுத்தி அநேகருடைய வாயிலிருந்து துதிகளை உண்டு பண்ணணும். அப்படியாக நாம் இருப்பதற்காகவே இந்த வேத பகுதிகளும் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் என்று அநேகரை ஆர்ப்பரித்து துதிக்க செய்வதற்கு அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, எலியாவை போன்ற பக்தி வைராகியத்தோட அநேக ஜனங்களை கர்த்தரே தெய்வம் என்ற துதினால ஆர்ப்பரிக்க செய்கிறவர்களாக நாங்க இருக்கணுங்கிறத இந்த வேத பகுதிகள் மூலமா எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. அந்தபடியாக எலியாவின் ஆவிய உடையவர்களாக உம்முடைய வருகைக்கு நேராய் ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்தி அவருடைய வாய்னால உம்முடைய துதிகளை உண்டு பண்ண தேவரீர் எங்களை நடத்தி அருளுங்கப்பா. ஆம் ராஜா, ஜாதிகளுக்குள் உம்முடைய மகிமையும் ஜனங்களுக்குள் உம்முடைய அதிசயத்தையும் விவரித்து சொல்லி பரலோகத்தில் இருக்கிற தேவனாகிய உம்மை நாங்க துதினால உயர்த்தணும் ராஜா. அந்தபடியாய் தேவரீர் எங்களை நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் ஆமேன்.